சாமந்தி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. தமிழரசியை மிரட்டி எப்படியோ தீக்ஷாவை ஆதவ் கூட ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது தீக்ஷா ஆதவ் கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செல்ஃபி எடுத்ததுக்கப்புறமா அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ரோஜா பார்க்குறாங்க. அந்த செல்ஃபியை பார்த்ததுமே ரோஜா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களோட மொபைலை வாங்கி அந்த செல்ஃபிக்கு ஒரு பேடாக கமெண்ட் போடுறாங்க. தீக்ஷா மை உட் பி அப்படின்னு போட்டு அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அதனால் பேடாக கமெண்ட் போட்டு விட்றாங்க. இது பார்த்ததுமே தீக்ஷா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ளே ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதவ் வந்ததுமே ஆதவ் கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்கிறாங்க. உடனே நீங்களே செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீக்ஷா நீ என்னோட மாமா கூட செல்ஃபி எடுக்கணுமா, அதுவும் அவரையும் எடுக்கணுமா அப்படின்னு கோவமாக தீக்ஷா கேட்க, உடனே ரோஜா நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அவர் யார்? இந்த ஏர்வேஸோட ஹெட்டு, நான் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி. அவர் என்னோட பின்னாடி நிற்க முடியுமா? அவர் முன்னாடி தானே நிற்கணும். அதனால தான் அவரை நான் முன்னாடி நிற்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவை செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க. ஆதவ் கூட க்ளோஸாக நின்றுட்டு ஒரு செல்ஃபியும் எடுக்கிறாங்க. இதை பார்க்க தீக்ஷா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ரோஜாவும் அந்த ஃபோட்டோவை போடுறாங்க. அது உடனே ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி வேறு ஒருத்தவங்களோட மொபைலை வாங்கி மேட் ஃபார் ஈச் அதர், உங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட் கப்பிள் அப்படின்லாம் இவங்களே கமெண்ட்டை போட்டு விடுறாங்க. இதெல்லாம் தீக்ஷா பார்த்ததுமே இதெல்லாம் நீ வேணும்னே தான் பண்ணுற அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா சாமந்தி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அந்த ஆரம் எங்கே தான் போயிருக்குன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா சாமந்தி பூ கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது எப்படியாவது நம்ம சாமந்தியை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாமந்தி பூவை நானே கட்டுறேன்னு சொல்லி அதை வாங்கிடுவார். அதை கட்டுறதுக்கு உட்காந்ததுமே நமக்கு இதை கட்டவே தெரியாதே, நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யூடியூப்பை பார்த்து அந்த சாமந்தி பூவையும் கட்டி முடிச்சிருவார். ஒரு பக்கம் சாமந்தி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அப்போது சாமந்தி கூப்பிட்டு அந்த சாமந்தி பூவை நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டின பூவை சாமந்தி கிட்ட கொடுக்குறாங்க. சாமந்தியும் ரொம்ப டென்ஷனாக அந்த பூவை வாங்கி வச்சுப்பாங்க. நீ சரியாகவே வைக்கல அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி சாமந்திக்கு அந்த பூ வச்சு விட்றாங்க. வச்சு விட்டதுக்கப்புறமா சாமந்தி கிட்ட கேட்குறாங்க, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னா அப்படின்னா இந்த பூ வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சாமந்தியும் அதை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. வச்சதுக்கப்புறமா அவங்களோட ஃபேஸ் பார்க்குறாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், ஆனால் நைட்லேருந்து உன்னை நான் பார்க்குறேன், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை, நான் அப்படி பேசினது ரொம்ப உனக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சாமந்தி அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அந்த ஆரத்தை நம்ம எங்கன்னு போய் தேடுறது, ராஜா ராணி ஞாபகமாக நம்ம அதை வச்சுருந்தோம், அதை சரியான இடத்துல போய் சேர்க்கணும்னு நினச்சாங்க, ஆனால் இப்படி தொலைச்சிட்டுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு கிச்சனில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது ரோபோட் அங்கே வரும். அப்போது அப்படியே கிச்சனில் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். அப்போ தான் சாமந்திக்கு ஒரு ஐடியா வருது. நேராக போயிட்டு ரோபோட் கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது நெக்லஸ் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்க, உடனே ரோபோ சொல்லும், நான் பார்த்தேன், அது சோஃபாக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னதுமே சாமந்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோஃபா கடியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போடுற மாதிரி எடுத்துகிட்டு நேராக அங்கே போயிடுவாங்க. அப்போ அப்படியே அந்த சோஃபா கடியில் இருக்கா அப்படின்னு தேடுறதுக்காக மாப் போட்டுகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக தமிழரசி அங்கே வராங்க. தமிழரசி அங்கே அதை பார்க்காம சாமந்தி மாப் போட்டுகிட்டே இருப்பாங்க. தெரியாமல் தமிழரசி இடிச்சிருவாங்க. உடனே தமிழரசி கோவம் என்ன பண்ணுறாங்கன்னா சாமந்தி பிடிச்சி அடிச்சிருவாங்க. அடித்த உடனே சாமந்தி அப்படியே போய் கீழே விழுறாங்க. அந்த சோஃபா கடியில் போய் விழுவாங்க. அப்போ தான் விழும்போது திரும்பி பார்க்குறாங்க, அந்த சோஃபா கடியில் அந்த ஆரம் இருக்கும். அதை பார்த்ததுமே சாமந்தி அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியாது. அதுக்குள்ளே திரும்பவும் தமிழரசி கத்துறாங்க. உடனே அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆரத்தை பற்றி தமிழரசியோட ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஆரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் தமிழரசி ரொம்ப உன்னிப்பாக கவனித்து என்ன எதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் சாமந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நைட் ஆனதுக்கப்புறமா அந்த சோஃபா கடையில் இருக்கிற ஆரத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. நேராக ஒவ்வொரு முறையும் அவங்க எடுக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தமிழரசியோட அண்ணி வந்துடுவாங்க. இன்னொரு முறை ஆதவ் அங்கே வந்துடுவார். அவங்களால எடுக்க முடியாமல் போகுது. கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணுறது, இந்த ஆரத்தை நம்ம எடுக்க முடியல எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போது வேக்யூம் கிளீனர் ஞாபகம் வருது. அதை எடுத்துகிட்டு அதை எப்படியாவது எடுக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேராக போயிட்டு ரோபோட் கிட்டே ஹெல்ப் கேட்க
கேட்குறாங்க. எனக்கு அந்த ஃப்ளோர் கிளீனரை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. உடனே சாமந்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகுது. உடனே ரோபோக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னோடய சீக்ஸில் வந்து டச் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரோபோ. அதுக்கப்புறம் தமிழரசி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்துட்டு அந்த ஆரத்தை வந்து எடுக்கிறதுக்காக அந்த வேக்யூம் கிளீனரை ஆன் பண்ணி விடுறாங்க. அந்த ஆரமும் அதை எடுத்துகிட்டு வந்துடும். சாமந்தி வந்து அந்த ஆரத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.